Let integers a comma b belongs to -3 to 3 such that a plus b not equal to 0. Then the number of possible ordered pairs என்னென்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து போத் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் டிட்டர்மினண்ட்டும் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம கொடுத்துருக்கிற டிட்டர்மினண்ட்டை நம்ம ஈக்குவல் டு 1 பண்ணி நம்ம எத்தனை ரூட்ஸ் வருதுன்னு செக் பண்ணணும். ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்படியே செக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ண போகிறேன். நம்ம ரோ எக்லான் ஃபார்ம் வச்சு அட்லீஸ்ட் ஒரு மேலே இருக்க ஒரு ரோவை மட்டுமாவது நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது உங்களோட விருப்பம் தான். வெதர் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். ஸோ உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் ரோ 1ல் ஒரே ஒரு 1 இருக்க மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணனா நம்மளுக்கு வந்துட்டு 1 டைம்ஸ் ஆஃப் அந்த கீழே இருக்கிற இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒமேகா இருக்குது. ஸோ இது வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் த nth ரூட் ஆஃப் யூனிட்டிஸ் என்னென்னா 0. லைக்வைஸ் ப்ராடக்ட் வந்து என்னென்னா -1 ஹோல் டு த பவர் n-1. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதில் கேன்சல் ஆகிற டேர்மெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்மை நம்ம வந்துட்டு nth ரூட் ஆஃப் யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வழி எதர் 0வா இல்லை -1 பாசிட்டிவ் 1ன்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 1 + 1 -1 -1 + ஒமேகா. ஸோ z³ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 3 ரூட்ஸுன்றதுனால நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர் ஆர் த ரூட்ஸு. ஸோ 1 அப்போ ஒமேகா ஸ்கொயர்ஸ் தான் அதர் ரூட்ஸு. ஸோ கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z - a இஸ் ஈக்குவல் டு z + p. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்க ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் z-க்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டர்ட் பேர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதான் a, b என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு z இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. உங்களுக்கு ஒமேகானா என்னன்னு தெரியும், -1/2 ப்ளஸ் √3/2. அது வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒமேகாக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கேஸில். ஏன்னா ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம ஒமேகா எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க a + b not equal to 0. ஸோ அதனால் அந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ a - b ஈக்குவல் டு -1. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா -3லேருந்து +3 வரைக்கும் தான் வேல்யூஸ் போடணும், மீதியெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி z இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பட் இது வந்து காஞ்சுகேட்டுன்றதுனால நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா அதோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸாக தான் இருக்கும். அப்போ நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வர எக்ஸ்பிரஷன்லேயும் திரும்பி அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும், a and b டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, -3லேருந்து +3 கூட தான் வேல்யூஸ் இருக்கணும், மற்றது எதையும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் 6, நெக்ஸ்ட்டில் 4. ஸோ டோட்டல் 10 பேர்.